எல்லாருக்குமே அழகான சிறப்பான வணக்கங்கள். நான் சாவுல் பேசுறேன் நண்பர்களே. இப்ப நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாணி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய சின்னாந்தி வலசை அப்படின்ற கிராமத்துல அங்க இருக்கோம். இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா நல்ல பசுமையான ஊரு, நிறைய பேர் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய சகோதரி பாத்தீங்கன்னா தன்னோட தந்தை ஒரு விபத்துல இறந்து போயிருந்தாரு சமீபத்துல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கும். அடிபட்டு மருத்துவமனையில ரொம்ப சிகிச்சை வச்சுட்டே இருந்தாங்க. ஒரு 20 நாளுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பார்த்தா ரொம்ப ஏழ்மையில இருக்கக்கூடிய நிலைமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஊர் இருக்கக்கூடிய நம்ம நண்பர் பாபுவும் பாக்கிய அப்படின்ற சமூகம் சேர்ந்து நம்ம தகவல் கொடுத்தாங்க. எங்க டீம்ல இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன நேரம் வந்து பார்த்துட்டு போனோம். அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஆசையில் இருந்தது. அப்ப அவங்க தொடர்பு பண்ணி பேசும்போது இப்போதைக்கு எனக்கு வேலையெல்லாம் கஷ்டப்படுறேன், ஒரு தையல் மிஷின் ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா தச்சு என்னால முடிந்ததை நான் செஞ்சுக்கிறேன், எங்க அப்பா அம்மா பாத்துக்க அப்படின்னு சொல்லி சகோதரி சொன்னாங்க. மேடம் சரிமிநாத சகோதரி அவங்களுடைய வாழ்க்கை திறம் உயர்வதற்காக எங்களது ஏபிஜே இளைஞர் அமைப்பு மற்றும் வெளிநாடு நண்பர்கள் சின்னாந்தி வலசை இருக்கக்கூடிய நண்பர்கள் சார்பாக ஒரு தையல் மிஷின் சகோதரிக்கு நாங்க வந்து இன்னைக்கு கொடுக்க போறோம். பரவாயில்ல, பெண்கள் நாட்டின் கண்கள் சொல்லுவாங்க. எல்லா ஊர்லயுமே பாத்தீங்கன்னா பெண்கள் இன்னைக்கு அடுப்பு எரிச்சுக்கிட்டு ரொம்ப வேலை கஷ்டப்பட்டு இருக்காங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பொருளாதாரங்கள் சரியில்லாத காரணத்தால, ஒரு சில இடங்களில் குடும்ப கஷ்டங்கள் காரணமாக இப்படி நிறைய விஷயம் சொல்லிட்டே போலாம். சகோதரி நீங்க கை கொடுங்க, வாழ்த்துக்கள். கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு எங்க அமைப்பு மட்டும் இல்ல பலரும் உதவி செய்ய ரெடியா இருக்காங்க. முதல்ல நீங்க கவலைப்படாம தைரியமா இருந்துக்குங்க. இந்த ஒரு நல்ல ஒரு தையல் மிஷினை கொடுத்ததுக்கு உதவி செய்யக்கூடிய நம்ம பாபு மற்றும் பாபு இருக்கக்கூடிய நம்ம சின்ன இருக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் பாக்கியா, அன்பு தம்பி விக்னேஷ் எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த தையல் மிஷின் மூலம் உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறேங்க. அதே மாதிரி யாருக்கும் எந்த விதமான உதவிகள் ராமநாதபுரம் மாவட்டம் மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க எந்த ஒரு படிப்பு செலவோ ஒரு ரத்தாரம் தேவையோ அல்லது வேற ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டால் ராமநாதபுரம் மாவட்ட முகவை சமூக ஆர்வலர்கள் ஆகிய எங்கள் தொடர்பு எங்களால் முடிந்த உதவி நான் செஞ்சு தரேன் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புலானி ஒன்றியம் சின்னாந்தி வலசை பஞ்சாயத்தை சேர்ந்த ஷர்மிளா அவர்களுக்காக இன்று நம்மால் முடிந்த ஒரு சின்ன உதவி தையல் மிஷின் கொடுத்துருக்கோம். இதற்காக பெரும் உதவியாக இருந்த சமூக ஆர்வலர் சாகுல் ஹமீத், பாக்கியா மற்றும் தம்பி விக்கி அவர்களுக்கும் நமது குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி. இது போன்ற சேவைகள் செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்களும் ஆதரவு தாருங்கள். சமூக பற்றாளர் பாபு, ராமநாதபுரம் மாவட்டம். சரிங்க.